வணக்கம். வளர்ந்த மாநிலம், பகுத்தறிவு மாநிலம், சமூக நீதி மாநிலம், இந்த மாதிரி ஒரு அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகள் கொண்ட ஒரு மாநிலமா நம்ம இருக்கிறோன்றதுதான் துயரமான சம்பவமே. அதுல குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல நடந்திருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை சம்பந்தமான விஷயம். நம்ம எத்தனையோ விதங்கள்ல வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையா சொல்லிக் கொள்ற நேரத்துல இந்த மாதிரியான சமூக சீர்கேடுகள் நடந்துதான் இருக்கு. அதை விட முக்கியமான சமூக சீர்கேடு என்னன்னா, அந்த குற்றச்சாட்டுகளை பாதிக்கப்பட்டவர்கள் மீதே சுமத்துகிறார்கள். அது யாருன்னு நம்ம பார்த்தோம்னா, சமூகத்துல இந்த நாட்டை நாங்க செம்மைப்படுத்தக்கூடியவர்கள், சீரும் சிறப்போடும் வழி நடத்தக்கூடியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு திரியும் ஒரு சில தலைவர்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை பரப்புறாங்க. அது என்ன மாதிரியான சமூக நீதி போக்குன்றது புரியல. இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆணும் பெண்ணும் இரவு 11 மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே, அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது? அது வளர்க்கிற விதத்தில் இருக்கிறார். அப்ப சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பங்களிப்பை சமூகம் கொடுப்பதன் மூலமாகத்தான் குற்றங்களை குறைக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நேரத்திலே பதிவு செய்து, அந்த மாதிரியான தலைவர்கள் நம்மை வழிநடத்தக்கூடிய விதம் என்பது மிக மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வருது. அந்த இரவு நேரத்துல தனிமையில இருந்தவங்கள மிகவும் மோசமான விதத்துல கையாண்டு இருக்காங்க. அவங்கள குற்றம் சொல்லாம இந்த சமூக சீர்கேட்டை திருத்துவது எப்படி, மாற்றுவது எப்படின்றதுக்கான யோசனைகள் சொல்லாம பாதிக்கப்பட்டவர்கள் தான் அதுல குற்றவாளிகள் என்பது போலவும் சித்தரிக்கிறாங்க. பாத்தீங்களா, அதுதான் மிக மோசமான சமூக சீர்கேடா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்கள நம்ம ஒரு நல்ல சமூகமா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? இந்த மாதிரியான இடங்கள்ல இல்ல இந்த மாதிரியான நேரத்துல இல்ல நீங்க இருக்கக்கூடியது தப்பு, இது சரியான போக்கு இல்ல அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலையை செஞ்சிருந்தோம்னா அது ஒரு நல்ல சமூகத்திற்கான அழகு. யாரோ ஒரு தொலைத்த பொருளை கூட நம்ம என்ன பண்ணணும், அந்த பொருளை உரியவர்களிடம் ஒப்படைக்கணும். அப்படி இல்லைன்னா யார் அந்த பொருளை உரியவர்களிடம் சேர்த்துவாங்களோ அவங்க கிட்ட கொண்டு போய் அதை கேட்கணும்னு நினைப்போம். அதுதான் ஒரு சிறந்த சமூகமாகவும் நல்ல சமூகத்துக்கும் அழகு. அப்படி இருக்கும்போது தனிமையில இருவர் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம உரியவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். இல்லைன்னா இது தவறுதலான விஷயம் அப்படின்றத ஒரு தன்மையில எடுத்து சொல்லி அவங்களுக்கு உண்டான சூழ்நிலையை புரிய வச்சிருக்கணும். இதுதான் ஒரு நல்ல சமூகம், முன்னேறிய சமூகத்திற்கான அழகு. ஆனா தனிமையில இருக்காங்க, இத ஒரு மோசமான சூழ்நிலைக்காக தனக்காக பயன்படுத்திய கூடிய ஒரு சமூக சிந்தனையை உருவாக்கி இருக்கோம். பாத்தீங்களா, அது மிக 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 மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வருது. இது ஒன்னும் நேத்து அல்லது 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் கிடையாது. இதை விட மிக மோசமான ஒரு சம்பவம் என்னன்னா திருவண்ணாமலையில நடந்த சம்பவம். ஏன்னா காவலர்களே இந்த மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலையில ஈடுபட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சமூகங்கள் எங்கிருந்து உருவாகுது, இதுக்கு யார் காரணம்? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நம்ம வளர்ந்துட்டோம், பகுத்தறிவு அடைஞ்சிட்டோம், பெண் சுதந்திரத்தை பெற்றுட்டோம், ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கிட்டோம், சமூக நீதியே நம்ம பல்வேறு வார்த்தை ஜாலகங்கள்ல பேசிட்டு இருக்கோம்ல. இது என்ன மாதிரியான அடிப்படை சமூக நீதின்றது தெரியல. இதுக்கு என்ன பண்ணணும், யார் தான் காரணம்? நம்ம அரசாங்கத்தை குறை சொல்றதா, இல்ல அரசாங்கம் தடுக்க தவறிய போதைகளை குறை சொல்றதா, இல்ல அரசாங்கங்களே ஊக்குவிக்கக்கூடிய சினிமா மாதிரியான ஒரு சீர்கேட்டை தரக்கூடிய விஷயங்களை சொல்றதா? எது எங்க சொன்னாலும் பாதிப்படைஞ்சவங்களுக்கான ஒரு நீதி எப்ப கிடைக்கும்? நீதின்றது என்ன? அந்த குற்றவாளியை பிடிச்சி கோர்ட்ல நிறுத்தி ஜெயில அடைச்சு அவங்களுக்கு மறுபடியும் முட்டையும் சிக்கனும் கொடுத்து பாதுகாத்து இந்த மாதிரியான நீதி தான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்கும்னா அந்த நீதிக்கு பேரு என்ன? அப்படி இல்ல குற்றவாளிகளை பிடிச்சி உடனே ஒரு என்கவுண்டர் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டோம்னா இந்த சமூகம் தீர்த்திருமா? அந்த குற்றத்தை செய்யக்கூடாதுன்ற ஒரு நல்ல சிந்தனையை உருவாக்கினா இந்த சமூகம் சீர்படுமா? இது யார் கையில இருக்கு? யார் இதை உருவாக்க முடியும்? நம்ம பொதுவாகவே அரசியல் தலைவர்களை நம்பிதான் இந்த நாட்டை கொடுக்கிறோம். ஆனா அரசியல் தலைவர்களோட செயல்பாட்டுல இருக்கக்கூடிய மிக மிக மோசமான செயல்பாடுகளால் தான் இந்த மாதிரியான சமூக சீர்கேடுகள் நடக்குது. அதுக்கு உதாரணம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஒரு தலைவர் பேசக்கூடிய ஒரு காணொலி காட்சி. இந்த மாதிரியான ஊக்குவிப்புகளை நம்ம கொண்டு போனோம்னா பெண்களுக்கான சுதந்திரம் எங்க இருக்கு, பெண் போராளிகள்லாம் இப்ப எங்க இருக்கோம், இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். பாதிக்கப்பட்டவர்களோட அந்த சூழ்நிலை தான் காரணம் அப்படின்னு சொல்லி
நம்ம எத்தனை நாளைக்கு கொண்டு போறோம்? இந்த மாதிரியான சம்பவங்கள் எங்கேயாவது வேறு மாநிலத்துல நடக்காதா? மத்த மாநிலத்தை விட நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை மற்ற மாநிலத்துல மட்டும்தான் இப்படி நடக்குது, நமக்கு எதுவுமே அந்த மாதிரியான சிக்கல்கள் இல்ல அப்படின்ற ஒரு போலியான கட்டமைப்புக்குள்ள நம்ம வாழ போறோம்ன்றது தெரியல. இந்த சமூகம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து வெளியே வரணும்னா நம்ம சிந்திக்கணும். நம்ம மக்கள் மீது அக்கறையுள்ள ஆட்சியாளர்களை உருவாக்கணும். மக்கள் விழித்து கொள்ளணும். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்றத புரிஞ்சு அந்த காரண கர்த்தாக்களை ஒதுக்கி ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, சமூகத்தை சீர்படுத்தக்கூடிய நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டியது மக்களாகிய நம்முடைய கடமை. இதுதான் அடுத்த தலைமுறைக்கும் சிறப்பான ஒரு வாழ்வியலை உருவாக்கும், சிறப்பான ஒரு நம்ம மாநிலத்திற்கான மதிப்பையும் நம்ம பாரத நாட்டுல தனித்துவமான ஒரு சிறப்பையும் நம்ம தமிழகத்துக்கு கொடுக்கும். அதுக்குண்டான சிந்தனையில நம்ம ஈடுபடணும். ஏன் நான் இதை அந்த மாதிரி சொல்றேன்னா, இந்த மாதிரியான சமூக சீர்கேடுகள் 1, 2 அல்ல, பல்வேறு உதாரணங்கள் இருக்குது. கடைசியா சொன்ன அந்த 2 உதாரணம் திருவண்ணாமலையில நடந்தது, இப்ப கோயம்புத்தூர்ல நடந்திருக்கிறது, இதுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தது. இந்த மாதிரி அடுக்கடுக்கா போயினே இருக்குது. இதன் அடிப்படையில தான் நான் அந்த விஷயத்த சொல்றேன். குடும்பத்துக்கு தெரியாம இருக்காங்கன்ற விஷயத்த தனக்கு சாதகமா பயன்படுத்தியக்கூடிய எண்ணம் உருவாகிறதுக்கு யார் காரணமா இருக்கு? இதுல மிக முக்கிய பங்காற்றுறது சினிமா மாதிரியான ஒரு சமூக சீர்கேட்டு தரக்கூடிய அதிகப்படியான படங்கள் தான். சினிமாவில இந்த மாதிரியான சீர்கேடுகள் எந்த அளவுக்கு நம்மளுடைய மக்களை ஊக்குவிக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். மக்கள் விழித்து கொள்ளணும். அப்படி இல்லைன்னா நஷ்டம் நமக்கு தான் பிரச்சனை. நம்மளை நம்ம சரி செஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கணும். நல்ல தலைவர்களை நம்பி நம்ம நகரணும். நன்றி.